அன்பை வாழ்த்துதலையும் கூட இதில் தெளிவுபடுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய நாமம் மகிமைக்காக நாம் பாடத்தோட தலைப்பு என்னது கேட்டோம்? வடதிசை. வடதிசை. ஓகே. பிரியமானவர்களே, இந்த பாடம் எங்க இருந்து எடுக்கப்பட்டதற்கு அப்படின்னு சொல்லி அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்கிறோம். ரீப்ரிண்ட் நம்பர் 5710, பைபிள் ரிப்போர்ட் குவார்டர்லி சம்மர் எடிஷன் 2005, இஷ்யூ நம்பர் 33, கொஸ்டின் புக் 813, 4வது வால்யூம்ல பக்கம் 653, 3வது வால்யூம்ல 327. இவைகளிலிருந்து இப்ப பார்க்க போற பாடம் எடுக்கப்பட்டு தொகுத்து உங்கள் மத்தியிலே தேவ செய்தியாக வழங்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு நல்லாவே தெரியும், தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதும் கேட்பதும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாக்கியம் இல்லை. இது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு சாக்கியம். நம்ம எப்பெல்லாம் கூடி வர்றோமோ, ஏதோ நம்ம கடமைக்குன்னு உட்காராம ஒரு உன்னதமான பரலோகத்திலிருந்து வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம் அப்படின்றது ஒரு சந்தோஷம் உள்ள நம்மளறியாத குதூகலம் இருக்கணும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நண்பரை சந்தித்தேன். அவர் சொன்னாரு, முதலமைச்சரை நம்ம பார்த்தேன், நேருக்கு நேரா பார்த்து நான் பேச அவங்க கேட்க, அவங்க பார்த்து பேச நான் கேட்க சந்தோஷமா இருக்குது. என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சாதனை செஞ்ச மாதிரி எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்றார். வார்த்தைகளுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கும்போது நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்கவும் பேசுவதுன்றது மிக வாய்க்கும் பிரியமானவருக்கு. அதை எப்பொழுதெல்லாம் கொண்டு வருகிறோமோ வார்த்தைகளை கேட்கும்போது உடனே புதுவிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஆதாரம் வசனம் வாசிக்க கேட்கிறோம். 75ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். இந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த வசனம் தான் ஆதாரம். இந்த வசனம் நல்லா கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலிருந்து ஜெயம் வராது அப்படின்றது. இப்ப வனாந்தரம் நம்ம என்ன நினைச்சுக்கலாம், எல்லாம் இருக்கும் நல்லா இருக்கும். ஓகே, ஆங்கிலத்துல தெளிவா இருக்கு, கன்ஃபியூஷனே வேணாம். என்னன்னா சவுத் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் இருந்து ஜெயம் வராது. அப்ப எங்க இருந்துதான் வரும்? வட திசையில இருந்து மட்டும்தான் ஜெயம் வரும். ஓகே, ஜெயம் அப்படின்றது வார்த்தை இருக்குல்ல, அந்த ஜெயம் அப்படின்றதுக்கும் ஆங்கிலத்துல என்ன சொல்லியிருக்குன்னா ப்ரொமோஷன் இருக்கு. அப்ப இந்த வசனத்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி நம்ம சொல்லலாம், கிழக்கிலும், அதாவது ஒருவர் உயர்த்தப்படுவது கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் வராது, எங்க இருந்துதான் வரும்? உயர்த்தப்படுதல் வடக்கிலிருந்து தான் வரும். முக்கியமானவர்களே, இந்த ஒரு வசனம் தான் நம்ம ஞாபகத்துல வச்சுட்டு நம்மள்ட்ட போடலாம். இது அந்த உயர்த்தப்படுதல் வடக்கிலிருந்து மட்டும்தான் வரும் அப்படின்றதுக்கு ஆதாரம் வசனத்தை நம்ம வாசிக்கும். அதே அடுத்த 75ஆம் சங்கீதம். தேவனை நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். எங்கிருந்து உயர்த்துகிறார்? வடதிசையிலிருந்து உயர்த்துகிறார். பிரியமானவர்களே, இப்போ வடதிசையிலிருந்து தேவன் ஒருவரை உயர்த்துகிறார் சொல்லும்போது அந்த வடதிசை என்னன்னு சொல்லி நம்மளுக்கு நல்லபடியே தெரியும். 2ஆம் வசனத்துல இருக்குல்ல, என்னது அது? ஒரு மகாராஜாவின் நகரம். இப்ப வடதிசை என்பது மகாராஜா நகரம்னா என்ன புரிஞ்சுக்கலாம் நம்ம? நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவை தேவன் இருக்கக்கூடிய இடத்துலதான் இங்க வடதிசைன்னு சொல்லப்படுது. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம பாடம் நோக்கி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சத்தியங்கள் அநேகம் நம்ம தேவனுடைய தெரிஞ்சுக்கிறோம், ரொம்ப நல்லது, அவசியமானது. ஆனா தேவனை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப எல்லாரும் கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்பாவை குறிச்சு நம்ம தெரிஞ்சுக்கலன்னா ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறது அவசியம்.
இது குறிச்சு வசனம் கூட நம்ம வாசிக்கிறோம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பலியே அல்ல, இரக்கத்தையும் தகன பலிகளை காட்டிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். தேவனை அறிகிற மட்டும் இல்லை. கொலோசியர் 1:10 என்ன சொல்லுதுன்னா, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும்னு சொல்லுது. அப்ப தேவன் மட்டும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு பார்த்தாத, நாளுக்கு நாள் தேவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே. சரி, இப்ப நம்ம தேவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கிறது? நம்மளுக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் இதுதான், வேதாகம் மட்டும்தான். வேதாகம் மட்டும்தான் நம்மளுக்கு தேவனை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். வேற எதுவும் வழி இல்லையா தேவனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு? முதலாம் வாரியில ரொம்ப அருமையா சொல்லுவாரு. இருக்கு. பைபிள் அப்படியே கொஞ்சம் அப்படி வச்சுட்டு, பைபிள் இல்லாம சிருஷ்டியர் ஒருவர் உண்டுன்றது நிரூபிக்கலாம்னு சொல்லி ரொம்ப அருமையா எழுதியிருப்பார். பிரியமானவர்களே, வாய்ப்பு இருந்தா படிக்க, ரொம்ப ரசிச்சு எழுதியிருப்பார். அப்ப அந்த கோணத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சர்வ தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். அது கூட வசனத்தோட நம்ம போகலாம். 1:20 காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இந்த வசனத்தோட விளக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, காணப்படாதவைகளாகிய தேவனுடைய நித்திய வல்லமை தேவத்துவம் அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகள் மூலமாக வெளிப்படும் அப்படின்றது. அப்ப தேவனால உண்டாக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் நம்ம உற்று பார்க்கும் போது நம்ம என்ன பார்வை பார்க்கணும்னா, இதை உண்டாக்கின சிருஷ்டிகரை நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம வெளியில போறோம், சில சமயம் டூர் போவோம், சில சமயம் நம்மளுக்கு ஒரே டூர் அது நம்ம கன்வென்ஷன் தான் இல்ல, நம்மளுக்கு பண்டிகை. அப்படி போடும்போது சில சமயம் வெளியில எங்கேயாச்சும் குடும்பத்தோட கூட போக முடியாது. அந்த இயற்கை காட்சிகளை பார்க்கும்போது நம்முடைய பார்வைக்கு உலகத்தோட பார்வைக்கு வித்தியாசம் இருக்கணும். அவங்க பார்த்து ரசிப்பாங்க. பட் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற தேவனை பத்தி நம்ம பார்க்கணும். இந்த சிருஷ்டிகர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது நன்மையில இப்ப நம்ம பாக்குறோம்னா, இது பாருங்க, பறவை. இது வரைஞ்சிருக்கு. ஒரு பறவையோட சாம்பிள் கொடுக்குறோம். பறவைக்கு கலர்களை பாருங்களேன். அந்த கலர் ஒவ்வொன்றும் எவ்வளவு அருமையா அந்த சிருஷ்டிகர் ரசிச்சு எவ்வளவு இதை பார்த்து அந்த ரசனை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மள எதிரையோ பார்த்து ரசிக்கிறோம், ரசனையை பாராட்டுறோம். அந்த கலர் என்ன, இந்த கலரோட காம்பினேஷன் இல்ல, ஒரு கலர் இன்னொரு கலர் சேரும்போது எவ்வளவு ஆசையா அதை ஆட் பண்ணி கொடுக்க போறாரு. காம்பினேஷன் ஒரு சிருஷ்டிக்கு பார்த்தா நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை பார்த்து நம்ம தேவனை பத்தி புரிஞ்சுக்கலாம். எவ்வளவு ஒரு ரசம் உள்ளவர் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா, காணப்படாதவைகள், அதாவது வேதாகமம் இல்லாம வேதாகமம் தேவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். இல்லாம இதெல்லாம் பார்த்து நம்ம தேவன் ஒருவர் உண்டுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு புதிய உற்சாகமா இருக்கும். பறவைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து என்ன பார்க்கலாம்னா, ஒரு செடியில உதாரணத்தை வச்சு வேப்ப மரம்னு எடுத்துங்களேன். அந்த இலையை எடுத்து அங்க ஒரு சின்ன இலை ஒரு 2 இன்ச் இருக்குமா, அதை ஒரு 100 வெட்டுங்க. 100 பீஸா வெட்டிட்டு ஒரு பீஸ் இந்த ஒரு பீஸ் அதுக்குள்ள வச்சு லேப்ல வச்சு வளர்ப்பாங்க. வளர்க்கும் போது என்ன ஆகும், அப்படியே வேப்ப மரம் ஒரு இலை 2 சென்டிமீட்டர், ஒரு 20 பாகமோ இல்லை 200 பாகமோ வெட்டலாம். ஒரு சின்ன 1 mm இருக்கக்கூடிய அந்த இலையை துண்டு எடுத்து ஒரு மீடியம்ல உள்ள வச்சோம்னா வளர ஆரம்பிக்கும். வளர்ந்து இது பாத்தீங்கன்னா ஒரு தேக்கு மரம் இது மாதிரி வளர்த்துருக்கிறான். ஒரு சின்ன இலை பீஸ் எடுத்து ஒரு வகை இருக்கு, 50 அடி ஒரு பெரிய தொப்பு என்ன புரிஞ்சுக்கலாம். அந்த சின்ன ஒரு பாகத்துல ஒரு மிகப்பெரிய மரத்தை உண்டாக்குற அளவுக்கு ஒரு வல்லமைய, ஒரு திறமைய, ஒரு வச்சிருக்கிறாருன்னா ஒவ்வொரு இலைக்குள்ளேயும் எவ்வளவு ஒரு முழு மரமே எப்படி இருக்கும் யோசனை பண்ணிப்பாரு.
தேவனுடைய ஞானம் எவ்வளவு பெருசு. மனுஷனுடைய ஞானத்தை குறிச்சு நம்ம மேன்மை பாராட்டுறோம். தேவனுடைய நாமத்துக்கு முன்னாடி வளர்ந்த ஞானத்துக்கு கூட நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம உணர முடியும். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது உற்று நோக்கணும் பிரியமானவர்களே. சரி, அடுத்து இன்னொரு பாகத்துக்கு வந்தோம்னா, நம்ம கை விரல்லே எங்கேயோ ஒரு இடத்துல குண்டூசி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த குண்டூசி நுனி எவ்வளவு சின்னது? நுனி இருக்குங்களா? அந்த அளவு பாகத்தை ஒரு விரலையோ உடம்புல குத்தும் போது அந்த குண்டூசி நுனி அளவு சதையில எவ்வளவு கைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சின்னது இல்லையா? அது லென்ஸ் வச்சு பார்த்தா நுனியை கூட கண்டுபிடிக்க முடியும். இந்த நுனியில சதை வந்து அந்த அளவுக்கு சதை எவ்வளவு இருக்கும்? செல்கள் பேர் பைபிள் நடத்த வந்தீங்களா? இல்ல கிளாஸ் எடுக்க வந்தீங்களா? ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி நினைக்க வேணாம். எல்லாத்துலயும் தேவனுடைய ஞானத்தை நம்ம பார்க்கலாம். எவ்வளவு இருக்கும்னா, ரொம்ப யோசிக்கிறீங்க. சரி, பரவாயில்ல. நீங்க பேசினா கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். எவ்வளவுன்னா 10,000 செல்கள் இருக்குமா? ஏறக்குறைய குண்டூசி நுனியில இருக்கக்கூடிய அந்த தசை பகுதியில 10,000 செல்கள் இருக்குமா? அத நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா அப்படி தெரியும். இந்த மாதிரி செல் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அது இன்னும் உள்ள அந்த ஒரு செல்லுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் அமைப்புகள். இதுல ரவுண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஒண்ணு அதெல்லாம் மறந்துருங்க. உள்ள வந்து ஒரு ப்ளூ கலர்ல குட்டியா இருப்பாருங்க. அதுக்கு பேர் என்னன்னா குரோமோசோம் சொல்லுவாங்க. இப்படிதான் இருக்கும். மனிதர்களுக்குள்ள 46 குரோமோசோம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? ஒரு குண்டூசி நுனி அளவு சதையில 10,000 செல் இருக்கு. அந்த 10,000 செல்ல ஒரு செல்லுக்குள்ள உற்று பார்க்கும்போது இந்த மாதிரி குரோமோசோம் இருக்கு. இந்த ஒரு குரோமோசோம்க்கு என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு பேரு டிஎன்ஏ பேர். இந்த டிஎன்ஏ என்ன தெரியுமா? புரிஞ்சுங்க. தேவனுடைய ஞானத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு டிஎன்ஏவோட அளவு எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம்னா இது என்ன 1 சென்டிமீட்டர் நம்மளுக்கு தெரியும். இதுல ஒரு ஒரு ஒண்ணு இந்த ஒண்ணு அந்த 1 mm இருக்குல்ல, இத வந்து 20 லட்சமா பிரிச்சோம்னா ஒரு 1 mm 20 லட்சமா பிரிக்கும் போது அதுல ஒரு பாட்டு தான் இருந்தது. இந்த ஒரு டிஎன்ஏக்குள்ள என்ன தெரியுமா விஷயம் அடங்கியிருக்கு? என்ன அடங்கியிருக்குன்னு பார்க்கணும்னா, இப்ப இந்த கூகுள் இது மாதிரிலாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா ஒரு டிக்ஷனரி இருக்கு. அதுக்கு பேர் வந்து பிரிட்டானியா encyclopedia. இதுல எந்த விஷயம் தேடினாலும் புக்கை வந்து ரெஃபர் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இது வந்து டோட்டலா வந்து ஒரு செட்டு வந்து 32 வால்யூம் இருக்குமா. சரியா? அதுல வந்து 33,000 பக்கம், 44 மில்லியன் வார்த்தையெல்லாம் இருக்கு ஒரு இதுல. இதே மாதிரி ஒரு 12 செட்டு அளவுள்ள தகவல்கள் எதுக்குள்ள இருக்குமா? ஒரு டிஎன்ஏக்குள்ள வச்சு அவ்வளவு பதிய வைக்கலாம். ஞானம், தேவனுடைய ஞானம் எவ்வளவு பெருசு பாருங்க. அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவு தெரியுமா இது செல்கள் இருக்குன்னா, செல்கள் எவ்வளவு தெரியுமா? 35 லட்சம் கோடி செல்கள் இருக்கு. அப்போ ஒவ்வொரு செல்லுலையும் எவ்வளவு தகவல்கள் டிஎன்ஏல பதிஞ்சு வச்சிருக்கு. இதெல்லாம் சுமந்துட்டு வந்து நிக்கிறோம். இதுக்குள்ள என்ன இருக்கு? ஆதாம்ல இருந்து என்னென்ன இருக்கு எல்லாம் பதிஞ்சு வச்சிருக்கு. உன் தாத்தா மாதிரி இருக்கு, அப்பா மாதிரி இருக்கு சொல்லாங்களா? ஆதாம்ல இருந்து கடந்து வந்த தகவல்கள்லாம் எங்க இருக்குன்னா அதுக்குள்ளதான் எங்க இருக்கு. இதெல்லாம் சுமந்துட்டு வந்து நிக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்குள்ள பார்த்தோம்னா நம்மளும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? சாதாரண நினைக்கிறோம் இல்லையா? ஒரு சின்ன ஒரு சதையை வெட்டி எடுத்துட்டாங்கன்னா எவ்வளவு விஷயம் போகுது பாருங்க. அப்ப தேவன் அவ்வளவு அருமையா நம்ம படிச்சிருக்கிறார். இதெல்லாம் தாவீது ஒன்று சொன்னா இல்ல சொல்லார் பாருங்களேன். 139ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். நான் படியால் உண்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். இந்த ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். ஆச்சரியம். இதுதான் வெளிப்படுத்தல் 15:3 எடுத்து சொல்லுது. தேவனுடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியம். எந்த பக்கம் திரும்பினாலும் நீ எதை பார்த்தாலும்
அங்க தேவனுடைய மகத்துவங்களை நம்ம உணரலாம். இதுல இன்னொரு சாம்பிள் கூட பார்த்தோம்னா, இது என்னன்னா ஹபிள் டெலஸ்கோப்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. அது எங்க வைப்பாங்க அப்படின்னா, பூமியில இருந்து 548 கிலோமீட்டர் உயரத்துல இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் சொல்றாங்கல்ல, அங்க வச்சிருக்கிறாங்க. அங்கிருந்து வச்சு இங்க பூமியில இருந்து ஆப்பரேட் பண்றாங்க. என்ன ஒரு ஸ்டடி பண்றாங்க அப்படின்னா, வானத்துல எங்க வந்து நட்சத்திரமே தெரியலையோ, இருட்டா இருக்கோ, அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி வைக்கிறாங்க. எது? அந்த ஹபிள் டெலஸ்கோப் வச்சு ஒரு 100 இரவு ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏதாச்சும் தெரியுதான்னு சொல்லி. அதுல வந்து ஒரே ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு சின்ன மணல் துகள் அளவு ஒரு பார்ட்டிகள கண்டுபிடிக்கிறாங்க. அத பார்த்தோனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். திரும்ப என்ன பண்றோம், ஒரு ஜூம் பண்றாங்க. ஜூம் பண்ணி போனா, அதுக்குள்ள என்ன இருக்குன்னா, அந்த ஒரு மணல் துகள் அளவுக்குள்ள ரொம்ப ஜூம் பண்ணி போய் பார்க்கும்போது, என்னது பல்லாயிரக்கணக்கான பால்வெளி மண்டலங்கள் இருக்குதாம். இதுக்குள்ள. ஒரு சின்ன மணல் துகளுக்குள்ள பல்லாயிரக்கணக்கான பால்வெளி மண்டலங்கள். அப்படின்னா என்னது? அப்படின்னா, ஒரு பால்வெளி மண்டலத்துல அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு இருக்கும்? 10,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்குமா? ஒரு பால்வெளி மண்டலத்துல எவ்வளவு 10,000 கோடி நட்சத்திரங்கள் ஆவரேஜா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த 10,000 கோடி இதுல உள்ள அந்த ஒவ்வொரு ஒரு பால்வெளி மண்டலம் அதே பல்லாயிரக்கணக்கான பால்வெளி மண்டலம் எங்கல இருக்கா? அந்த ஒரு சின்ன மணல் துகள் அளவுல. நம்ம இருக்கக்கூடிய பால்வெளி மண்டலத்துல 20,000 நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. பிரியமானவர்களே, அப்ப அந்த ஒரு மணல் துகள் அளவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பால்வெளி மண்டலத்துக்குள்ள எவ்வளவு நட்சத்திரங்கள் இருந்துச்சுன்னா, அந்த முழு பிரபஞ்சத்துக்குள்ள அந்த முழு பிரபஞ்சம் எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க. இமேஜின் பண்ணவே முடியல நம்மளால. நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. இது நல்லா நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் இப்போ ஒரு ஒரு பொருள் வீட்ல தயாரிக்கிற சகோதரி இருக்கிறாங்க. ஒரு சமையல் பண்ணும்போது, ஒரு பொருள் இல்லாம செய்ய முடியுமா? பொருள் வேணும். எது எடுத்தாலும் 4, 5 பொருள் இருந்தா தான் ஒரு பொருள தயாரிக்க முடியும். இவ்வளவு எண்ண முடியாத அளவுள்ள நட்சத்திரங்கள், கிரகங்கள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் உருவாகுறதுக்கு தேவையான மூலப்பொருள் எங்கிருந்து வந்துச்சு? இது உருவாகுறதுக்கு தேவையான ஆற்றல் எங்கிருந்து வந்துச்சு? எந்த சயின்டிஸ்டாலும் விளக்கம் சொல்லவே முடியாது. பட் வேதாகமம் கிளீனா சொல்லுது. ஒரே ஒரு பதில் தான். தேவனுடைய வல்லமை. என்னன்னா, வானம் என்கிற ஆகாயத்திலே சுடர்கள் உண்டாக்கப்படுவது அப்படின்ட்டாலே எல்லாமே அதுல அடங்கிரும். அவரோட வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை உள்ளதுன்னு பாருங்களேன். அப்ப முழு பிரபஞ்சத்தையும் தேவன் தம் வார்த்தையினால உருவாக்கி இருக்கிறார்னா, இந்த தேவன் வல்லமை எவ்வளவு பெருசு பாருங்க. அப்படியே நம்ம லயிச்சு போறோம். தேவன் அப்படியே சொல்லுவாங்க. நம்ம வணங்கிட்டு இருக்கிறவர் வந்து சாதாரணமானவர் இல்ல. எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன் சிலம நிறைஞ்சுக்கும் பெரியமானவர்களே. அப்ப இதத்தான் யோபுல சொல்லுது. யோபு 26ஆம் அதிகாரம் 13, 14 வாசிக்கலாம். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்வலட்சணத்தை உருவாக்கிற்று. இதோ இவைகள் அவருடைய கிரியில் கடைக்கோடியானவை. அவை கேட்டது எப்போ கொஞ்சம். ஆவியினாலே வானத்தை அலங்கரித்தார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு இப்ப பார்த்துட்டேன். அதுல கொஞ்சம் கூட நம்ம சொல்ல முடியாது. அவ்வளவு சின்னது. அப்ப அவருடைய உண்மையிலே எவ்வளவு பெரியவர். ஏதோ வசனம் சொல்லுது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய வடிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. இப்ப பார்த்தோம்னா எண்ணற்ற கவுண்டிங்க சொல்ல முடியாது. ஆனா தேவன் பாருங்களேன், ஏசாயா 40:26 என்ன சொல்லுதுன்னா, லட்சத்திற்பமாய் புறப்பட பண்ணி அவைகள் எல்லாம் பேர் பேராய் அழைக்கிறவர் ஆமே. ஒவ்வொன்றுக்கும் கவுண்டிங் வச்சிருக்கிறாரு. எத்தனை இருக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சிருக்கிறாராம். அப்ப அவர் எல்லாமே அவருடைய ஞானம் எவ்வளவு பெருசு அப்படின்னு பார்க்கணும். பிரியமானவர்களே, இதெல்லாம் பார்க்கும்போது நம்மள எப்படி இருக்கோம்? ஒரு சிருஷ்டிப்பே இவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தா, இவரை சிருஷ்டித்தவர் எவ்வளவு பிரம்மாண்டமராக இருப்பார். நம்ம வணங்குற தேவன் சாதாரணமானவர் இல்ல. அதை நம்ம உணர்ந்துக்கணும். ஏன்னா, அவங்க தேவனை பற்றி தெரிஞ்சாதான் நம்ம சுற்றி இருக்கிற சூழல்கள் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியும். நம்மள உண்மையா யாரெல்லாம் அர்ப்பணிச்சு
ஜெனிப்பிக்கப்பட்டு இடுக்கமான பாதையில போயிட்டு இருக்கப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் இடுக்கமான பாதை அப்படின்னா என்னது? அநேக உபத்திரங்கள் வழியாகத்தான் உலகத்தை நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்ப பாடுகள், உபத்திரங்கள் தேவன் அனுமதிக்கக்கூடிய எல்லா சூழல் இருக்கும்போது இதெல்லாம் கடந்து போகணும்னா நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை வேணும்னா நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். இப்ப பாருங்களேன், இவ்வளவு பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், துன்பங்கள் நிறைய சொல்றோம், நம்ம கடந்து போறோம். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கும். ஆனா இது கடந்து போகாதவங்க பொருட்கள் இருக்க மாட்டோம். ஒருவேளை இந்த மாதிரி பாடுகள், உபத்திரங்கள் இல்லவே இல்லை, உங்கள் ஆழ்கிற வாழ்க்கைய பெரிய கொஸ்டின் மார்க் தான். சரியான பாதையில போயிட்டு இருக்கிறோமான்றது ஒரு கேள்விக்குறிதான். நம்ம போகும்போது நம்ம என்ன மனசுல வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த சூழல்கள் எல்லாம் யாரு அனுமதிக்கிறது? தேவன் தான் அனுமதிக்கிறார். அதுல உண்மைதானே? இப்ப இதெல்லாம் அவர் தான் அனுமதிக்கிறாருன்னா அதெல்லாம் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? அவரோட கட்டுப்பாடு. அதை மிஞ்சி நம்மளுக்கு தொட முடியுமா? வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் நன்றா உணர்ந்தவங்கதான் அப்போஸ்தலர்கள் போனாங்க. சில ஹிஸ்டரியில சொல்றதுன்னா அவர் போட்டு அடின்னு அடிச்சு உள்ள சத்து தெளிஞ்சு தொங்குதான். அதோட வெளியில ஓடிட்டு பிரச்சனை பண்ண போயிட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வைராக்கியம் தேவனை நம்பி இருக்கும். அவர் அனுமதி இல்லாம எதுவும் கேட்காது. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் பெரியமானவர்களே. அப்ப அந்த சித்திப்பை பார்க்கும்போது தேவனுடைய குணாதிசயங்களை நம்ம நல்லா விட்டு பார்க்கலாம். இந்த வசனமா கூட பார்க்கும்போது வானத்தை குறிச்சு பார்க்கலாம். நீதிமொழி 3:19 கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். என்ன ஒரு குணம் அங்க வருது? ஞானத்தை பார்க்க. எரேமியா 10:12 கூட வாசிக்கலாம். அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். இங்க ஒரு வல்லமை, முதல்ல ஞானம் பார்த்த வானத்தை பார்க்கும்போது இங்க இந்த வசனத்துல என்ன பார்க்கிறோம்? அப்படி வல்லமையை பார்க்கிறோம். 50ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கின்றது. அப்ப இவருடைய எல்லாமே அவருடைய அன்பின் அடிப்படையில செஞ்சிருக்கிறார். வானத்தை பார்க்கும்போது அவருடைய தேவனுடைய குணலட்சணம் நல்லா பார்க்கலாம் பெரியமானவர்களே. அப்ப நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்கிற பார்வை வித்தியாசமா இருக்கணும். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய மனுஷர்கள் மாதிரி நம்ம பார்க்க கூடாது. இப்ப இதை குறிச்சு இன்னும் கொஞ்சம் ஆழமா போகும்போது நம்ம அடிப்படை வேதாகமத்துல கேட்டுப்போம், லேசா டச் பண்ணிட்டு போறோம். ஏன்னா இந்த இடத்துல அவசியம்னால போறோம். யோபு இருக்கிறாரு. யோபு எல்லாத்தையும் இறந்து போன நிலைமையில நடக்குது. நண்பர்கள் என்ன சொல்றாங்க? குற்றம் சொல்றாங்க, இல்ல நீதான் சரின்னு சொல்லி ரொம்ப குற்றப்படுத்தும் போது அவர் தன்னுடைய தன்னுடைய என்னது அவருடைய பொறுமை எல்லை கடந்து பேசக்கூடாத வார்த்தையில பேசுறார். தேவன குறை சொல்ற மாதிரி வார்த்தையில பேசுறாரு. என்னன்னு பார்த்தோம்னா 33:9 வாசிக்கலாம். நீங்கள் இல்லாத சுத்தன் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமம் இல்லை. இதோ என்னில் அவர் குற்றம் கண்டுபிடிக்க பார்க்கிறார், என்னை தமக்கு சத்ருவாக எண்ணிக்கொள்கிறார். இந்த வசனத்துக்கு கூர்ந்து பாருங்களேன். யாராச்சும் ஒருத்தர் இப்ப பார்த்துக்க இவ்வளவு பெரிய தேவன் அவர் குறிச்சு சொல்ல முடியுமா? என்ன சொல்றாருன்னா, நான் மீறல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமம் இல்லை. இதோ என்னில் அவர் குற்றம் பார்க்கிறாருன்னா என்னது? நான் கரெக்டாக இருக்கிறேன், அவரும் என்கிட்ட தப்பா பாக்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளவு தைரியம் அப்படி பேச முடியும் பிரியமானவர்களே? இந்த அளவுக்கு அவருடைய சூழல் பேசக்கூடிய இல்ல. நல்லாவே அந்த நுழைக்கத்தில் அப்படி வச்சுன்னா எந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை பாருங்க. இதெல்லாம் பார்க்க தேவன் என்ன பண்ணா, நம்மளாம் என்ன பண்ணுவேன்? நம்மள ஏதாச்சும் எதிர்த்து பேசினா உனக்கு இவ்வளவு நம்ம ரியாக்ஷன் வித்தியாசமா இருக்கும். ஆனா தேவன் என்ன பண்றாருன்னா, யோபு பேசிட்டாரு, தேவன் கோபப்படல. என்ன உணர்வடையணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா தன்னுடைய வல்லமை ஞானம் எப்படிப்பட்டதுன்னு அவருக்கு விளைவிக்கிறார். அதுக்காக என்ன பண்றாருன்னா, நான் யார் அப்படின்னு உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேள்வியை முன்வைக்கிறார். அந்த கேள்வி நல்லா தெரிஞ்சு சொல்லி என்ன அப்படின்னா 38:31 இருக்குல்ல, என்ன கேள்வி? முதல் கேள்வி வைக்கிறார்னா, அருமை நட்சத்திரத்தை எனக்கு கூடுமா? மிருக சிரேஷத்தின் கட்டுகளை உன்னால அவுக்க முடியுமா? பூர்வ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும்
நம்மை வழிநடத்த முடியும் பூமிக்கு இருக்கிறார். அப்ப என்ன சொல்ல வரேன்னா, தன்னை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி காரியங்களை முன்வைக்கிறார். என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த 3 நட்சத்திரங்கள் பற்றி பார்க்கும்போது, தேவனை பத்தி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற அர்த்தத்துல இங்க சொல்ல வர்றாரு. இப்ப இந்த 3 நட்சத்திரங்களை பற்றி பார்க்கும்போது, வெளிப்படுத்துறார். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? முதல் நட்சத்திரம் சுருக்கமா தான் எல்லா டீட்டெயிலா பார்க்க போறதில்ல. ஏற்கனவே அடிப்படை பார்த்ததுனால. அருமை நட்சத்திரம், அடுத்த நட்சத்திரம் என்னது? மிருகசீரிஷம், துருவ சக்கர நட்சத்திரம். எல்லாரும் வித்தியாசமா பாக்குறீங்களே, என்ன? ஓகே. இதுல 3 நட்சத்திரம் லேசா மேலோட்டமா டச் பண்றோம். துருவ சக்கர நட்சத்திரம். ஆங்கிலத்துல ஏதாவது பேர் ஞாபகம் இருக்கா? ஆர்க்ட்ரஸ்ன்னு பேரு. இங்க இருக்கிறதுல எந்த பேக்ரவுண்ட்ல யாராச்சும் வந்திருக்கோமா? அங்கதான் வந்திருப்போம். சரி, ஒரு சில பேர் வந்திருப்பாங்க. ஒரே ஒரு சௌகரி பாக்குறேன், ரொம்ப சந்தோஷம். இதுக்கு இந்த நட்சத்திரத்துக்கு என்ன பேரு? சுவாதி நட்சத்திரம் சொல்லுவோம். கேள்விப்பட்டு சுவாதி நட்சத்திரம். இப்ப துருவ சக்கர நட்சத்திரத்தை குறிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். இது எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுவோம். பூமி பார்க்கலாம் எவ்வளவு சின்னது. இது பக்கத்துல இருக்கிறதுனா வியாழன் கிரகம். அது எவ்வளவு பெருசு பாருங்க. பூமி எவ்வளவு சின்னது, வியாழன் எவ்வளவு பெருசு. நம்ம என்ன பாக்குறோம்? துருவ சக்கர நட்சத்திர சைஸ் நம்ம பாக்குறதுக்காக நேரடியா இருக்கிறோம். பூமி சின்னது, வியாழன் ரொம்ப பெருசு. வியாழன் ரொம்ப பெருசுன்னா எப்படி புரியுங்கன்னா, ஒரு வியாழன் 1300 பூமி எப்போ சேர்க்கலாம். எவ்வளவு பெருசு பாருங்க. சரி, வியாழன் பார்த்து இது என்னது? சூரியன். பூமி பாருங்க எவ்வளவு பெருசு, சின்னதா இருக்கு. சூரியன் யாரு இருக்கா? வியாழன். வியாழனுக்குள்ள எத்தனை நட்சத்திர பூமியை வைக்கலாம்னு பார்த்தோம். 1300 பூமியை உட்காரலாம் போது வியாழன் எவ்வளவு பெருசு பாரு, சின்னது இந்த சூரியனை கம்பேர் பண்ணும்போது. அப்ப இந்த சூரியன் எவ்வளவு வியாழன் 1000 வியாழன் வைக்கிறார் எதுல? சூரியனுக்குள்ள. சரி, பார்த்துட்டோம். இப்ப இங்க நம்ம விஷயத்துக்கு வரும். யாரு? எந்த நட்சத்திரம்? சுவாதி நட்சத்திரம், துருவ சக்கர நட்சத்திரம். சூரியன் பாருங்க எவ்வளவு சின்னது. துருவ சக்கரம் எவ்வளவு பாருங்க. ஒரு 8500 சூரியன் கரைச்சலாம். இவ்வளவு நட்சத்திரம் பாருங்க. நம்ம அதுதான் நம்ம மைண்ட் அவ்வளவுதான் போக முடியும். அதுக்கு மேல நமக்கு தெரியாது. நம்மள கண்ணுகளை பார்க்கவும் முடியாது. இதெல்லாம் சயின்டிஸ்ட் சொன்னதை வச்சு நம்ம கொடுக்குறோம் பெரிய மாணவர்களே. இப்ப இந்த துருவ சக்கர நட்சத்திரம் நம்ம இருக்க பூமியில இருந்து எப்போ இப்ப நம்ம பூமியில இருந்து துருவ சக்கரம் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாக்குறதுக்காக நம்ம கண்களால பார்க்கக்கூடிய ஒரு தூரம் இருக்கிறது சூரியன் இல்லையா? பூமிக்கு சூரியனுக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏதாச்சும் பேசுங்களேன். எப்படி இருக்கு? மத்தியானம் சாப்பிட்டு வந்து வயிறு ஃபுல்லா உட்காந்து அது மாதிரி இருக்கிறோம். கொஞ்சம் விழிப்போட இருக்கும். நம்ம தேவனுடைய சிருஷ்டிப்பை குறிச்சு பார்க்குவோம். ஏதாவது சொல்லுங்க. ஓகே, தப்பு இருந்தா சொல்லுங்க சார். பாருங்க எவ்வளவு தூரம் பூமியில இருந்து சூரியனுக்கு 14.9 கோடி கிலோமீட்டர். எது வெளியில பாருங்க, மதியம் முடிச்சுன்னா சூரியனை பாருங்க எவ்வளவு தூரத்துல இருக்கு. 14.9 கோடி கிலோமீட்டர் அப்படி சொல்லும் போது இந்த பூமிக்கும் துருவ சக்கர நட்சத்திரத்துக்கு தெரியுமா? கிலோமீட்டர்ல சொல்ல முடியாது. எவ்வளவு தூரமா? 36.7 ஒளி ஆண்டுகள் சொல்லுது. ஒளி ஆண்டுகள்னா என்ன? மாதிரி இங்க பிசிக்ஸ் காலேஜில் மாதிரி எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்ப என்ன பார்க்கணும்? பூமியில இருந்து துருவ சக்கர எவ்வளவு தூரம் பாக்குறதுக்காக இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா கிலோமீட்டர்ல சொல்ல முடியாது. ஒளி ஆண்டுகள் சொன்னதுனால அந்த ஒளி ஒரு செகண்ட் எவ்வளவு தூரம் போகுது? ஒளி ஒளி 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு. ஒரு செகண்ட் என்னது? இது செகண்ட் கிடையாது.
இதுக்கும் இதுக்கு இடைப்பட்ட டைம் தான் செகண்ட். இப்படி எவ்வளவு தூரம் போகுது வெளிச்சம்? 3,00,000 கிலோமீட்டர் அவ்வளவு ஸ்பீடா போயிட்டே இருக்கு. அதே ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு செகண்ட் தாண்டி ஒரு நிமிஷம் எவ்வளவு தூரம் போயிருக்கும்? 180 லட்சம் கிலோமீட்டர் இருக்கும். அப்ப ஒரு நிமிஷத்துல எவ்வளவு 180 லட்சம் கிலோமீட்டர் போயிருச்சு. இப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு தூரம் போகும்? நான் ஸ்டாப்பா போய்கிட்டே இருக்கு ஸ்பீடா. ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் போகும்? ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தூரம் போகும்? ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தூரம் போகும்? நான் ஸ்டாப் அதே ஸ்பீட்ல போயிட்டு இருந்தா அதான் எனக்கு ஒரு ஒளியாண்டு. இது மாதிரி பூமியில இருந்து துருவ சக்கர நட்சத்திரம் எவ்வளவு தூரமா 36.7 ஒளியாண்டுங்கன்னா எவ்வளவோ தூரத்துல இருக்கு. அந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு பாருங்க பிரியமானவர்களே. அப்ப இந்த துருவ சக்கர நட்சத்திரம் பார்க்கும்போது இது மட்டும் இல்லாம இது சேர்ந்து சில நட்சத்திரம் கிளஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அதுல 52 நட்சத்திரங்கள் இருக்குமா ஒரு இதோட சேர்ந்து. அதை குறிச்சு டீட்டெயில் எல்லாம் இருக்கு. இதுல நம்ம பார்க்க வேண்டியது கவனிக்க வேண்டியது என்னன்னா அது ஸ்பீடு தான். அந்த ஒரு துருவ சக்கர நட்சத்திரம் எவ்வளவு பெருசு பார்த்தோம். இதோட சுத்தப்படி எவ்வளவு தூரம்னா 4,42,000 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு. 1 மணி நேரத்துல 4,42,000 கிலோமீட்டர் சுத்தி இருக்கு. அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு. இதுல இது மட்டும் இல்லாம ஏன்னா 53 நட்சத்திரங்கள் சேர்ந்து அதே ஸ்பீட்ல சுத்திக்கிட்டே இருக்கு. இதோட தீர்ப்பு என்ன அப்படின்னா இங்க தேவனுடைய ஞானத்தை பாக்குறோம். எல்லா நட்சத்திரங்களுக்கும் என்னன்னா ஒரு ஓடக்கூடிய பாதை இருக்கும். அது பேர் ஆர்பிட்னு சொல்லுவாங்க. அது அதேதான் போயிட்டே இருக்கும். இங்க சூரியன் நம்ம பூமியில பாதையிலேயே பாத்துட்டு அதுலயே. ஆனா இந்த துருவச்சக்கர நட்சத்திரத்துக்கு என்னன்னா ஆர்பிட்டே கிடையாது. எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போகும். அது ஸ்பீடு பாருங்க என்ன ஸ்பீடு எவ்வளவு பார்த்தோம் 4,42,000 கிலோமீட்டர். அது அந்த 53 நட்சத்திரங்களும் அவ்வளவு ஃபாஸ்டா போகும்போது ஒன்னோட ஒண்ணு இது வரைக்கும் மோதிக்கிட்டதே கிடையாது. அது மட்டும் இல்லாம இது போற ஸ்பீடுல என்ன ஆகுனா பின்னாடி எழுந்து போயிடும். உதாரணத்துக்கு ஒரு படம் பாருங்களேன், கார் போறோம். கார் ஸ்பீடா போகும்போது பின்னாடி எழுத்துட்டு போகும் தெரியுமா கொஞ்சம் தூரத்துக்கு. அந்த ஸ்பீடு சாதாரண ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே போறதுலயே இவ்வளவு தேசம் வந்துச்சுன்னா 4,42,000 கிலோமீட்டர் ஸ்பீட் அவ்வளவு வெயிட் உள்ளது. அவ்வளவு போது ஸ்பீடா போகுதுன்னா என்ன மாதிரி இருப்பாரு. ஒருவேளை பூமியில போச்சுன்னா என்ன ஆகும்? மறந்து ஏன்னா பூமி இருக்கிற சைஸ் என்ன, அந்த நட்சத்திரம் என்ன சைஸ் இல்லாம போயிடும். இப்பதான் இந்த நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரம் உன்னால வழிநடத்த முடியுமா? இந்த என்ன சிருஷ்டத்திலும் அந்நியம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு நேரம் கிடையாது. எந்த ஒரு தீங்கும் எதுக்கு நடந்ததில்லை. இதெல்லாம் நான் நடத்திட்டு இருக்கேன்னா என்னை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. யோபுக்கு சொல்ற மாதிரி யாருக்கும் சொல்றாரு? நம்மளுக்கும் சொல்றாரு. சரி, இதோட இந்த நட்சத்திரம் போதும். அது இரண்டாவது பாருங்க மிருகசீரிஷம். இதுக்கு ஆங்கிலத்துல ஓரியன் சொல்லுவாங்க. தமிழ்ல அருந்ததி நட்சத்திரம் சொல்லுவாங்க. இது இன்னொரு பேர் இருக்கு. என்னதுன்னா வேட்டைக்கார நட்சத்திரம். வேட்டைக்கார நட்சத்திரம் என்ன அப்படின்னா நம்ம ஹிஸ்டரி மூலம் தெரியும். அவர் இறந்து போறோம்னா அவர் எங்க போயிட்டாரு? வானத்துல நட்சத்திரம் போயிட்டாரு. அவர் தான் வேட்டைக்கார நட்சத்திரமா இருக்கிறாங்க சொல்லிட்டு அவர் பேர் வச்சுட்டாங்க வேட்டைக்கார நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை பாத்தீங்கன்னா வேட்டைக்கார மாதிரியே இருக்கும். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் அதுல 53 நட்சத்திரங்கள் இருக்கு மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கும். இதுல நடுவுல பாருங்களேன், அதுல ஒரு சின்ன பெல்ட் மாதிரி இருக்கா, அதுக்கு பேர் ஓரியான் பெல்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஓரியான் பெல்ட் நம்மளும் இப்பயும் பார்க்கலாம் நைட்ல. ஏன்னா இந்த பாருங்க, இதுல நீங்க நைட் பாருங்களேன், கீழே படுத்துட்டு மேல பாருங்க, அப்படியும் பாருங்க நாளைக்கு இந்த நைட்டு போய் தேவன் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறான்னு பாருங்க. அந்த இது பாரு ஓரியான் பெல்ட் ரொம்ப எவ்வளவு பக்கத்துல மூணு பேர் வச்சிருக்கேன், அதெல்லாம் மறந்துருங்க. இதோட என்ன விஷயம் அப்படின்னா இந்த 3 நம்ம ரப்பர் பேண்டை விட்டாச்சு என்ன ஆகும்? தெரிச்சு ஓடும்ல, அது இழுத்து. அது மாதிரி 3 தெரிச்சு ஓடுற மாதிரி கட்டி வச்ச மாதிரி இருக்குது. தெரிச்சுட்டு ஓடிடும்.
அந்த மாதிரி வேறு ஒரு திசை நோக்கி அப்படி அந்த ஆப்போசிட்ல ஓடுறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்கு. ஆனா என்ன பண்றாரு? அப்படி டைட்டா பிடிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஓரியன்ட் பெல்ட். நான் பார்க்கலாம். சரி இந்த எவ்வளவு க்ளோஸா இருக்கு பாருங்க. இங்க நைட்டு பார்த்தாலும் நல்லா தெரியும். கண்டிப்பா பாருங்க இது தெரியும் அது. ஒருவேளை இந்த வேட்டைக்காரன் விசத்தை நல்லா பார்க்கலாம் மிருகசீரிஷத்தை. சரி. இதுல நம்ம பூமியில இருந்து அந்த குரு சக்கராட்சி எவ்வளவு தூரம் பார்த்தோம்? எத்தனை ஒளியாண்டு? வச்சு பாத்தீங்களா? 36.7 சரியா? சரி அந்த இது பாருங்க இது ரெண்டும் இடையில எவ்வளவு தெரியுமா ஒளியாண்டா? ஒண்ணு 621 ஒளியாண்டு 563 ஒளியாண்டுன்னா எவ்வளவோ கேப் பாருங்க ஒவ்வொன்றுக்கும் ஒண்ணுக்கும். எவ்வளவு அப்ப இங்க இருந்து பார்க்கவே சின்னதுன்னா அது ரெண்டுக்கு இடைப்பட்ட வெளி எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாருங்களேன். இப்ப என்ன சொன்னா யோபு பார்த்து வித்தியாசம் யோபு இந்த மிருகசீரிஷன் கட்டுகளை உன்னால அவுக்க முடியுமான்றார். நான் கட்டி வச்சிருக்கிறேன் உன்னால முடியுமா அப்படின்றார். என்ன பேசுறாரு அவர் யோபு? அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார். அடுத்த நட்சத்திரம் அருமை நட்சத்திரம். இது ஆங்கிலத்தில் பிளீடஸ் சொல்லுவாங்க. தமிழ்ல இதுக்கு கார்த்திகை நட்சத்திரம் பேர். இதுக்குதான் இது வந்து 250 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு நல்ல ஒரு ஜொலிக்கக்கூடிய இந்த இது அருமை நட்சத்திரம். இது ஒவ்வொரு பூமியில இருந்து எவ்வளவு தூரம் 440 ஒளியாண்டுகள் இருக்கு. இதெல்லாம் ஒரு இந்த நட்சத்திரத்தை எப்படி தேவன் நடத்துறாரு அப்படின்னா அந்த நட்சத்திரம் எங்க நம்ம டிராவல் பண்ணுமா 250 நட்சத்திரங்களும் இந்த பறவை போகுது பாருங்களேன். ஒரு பறவை போகும் பின்னாடி எல்லாம் சைடுல அழகா யூனிஃபார்மா போறதை பார்த்திருக்குமா இல்லையா? இதே மாதிரி அந்த 250 நட்சத்திரங்களும் ஒரே போதும். எந்த நான் ஒரே போயிட்டு இருக்கலாம். இதுதான் ஏற்பட்ட சொல்ற அருமை நட்சத்திரத்தின் சீர்த சம்பந்தத்தை உன்னால இணைக்க கூடுமா அப்படின்றாரு. உன்னோட ஒண்ணு தவறி போகாம நான் இணைச்சு கொண்டு போறேன்னு உன்னால முடியுமான்னு கேட்கிறாரு. பாத்துக்கீங்களா? அதே கேள்விய ஞாபகப்படுத்திக்கலாம். யோகத்தை கேட்கிறாரு. அருமை நட்சத்திரத்தை உன்னால இணைக்க முடியுமா? மிருகசீரிஷத்தின் கட்டுகளை உன்னால் அவுக்க முடியுமா? துருவ சக்கர நட்சத்திரம் சேர்ந்த நட்சத்திரம் நடத்த முடியுமா? இதெல்லாம் பார்த்துட்டு என்ன செஞ்சாருப்பாரு? என்ன சொல்லிருப்பாரு? நான் நீசன். நான் உனக்கு முன்பாக என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் வாயை சொல்லுகிறேன். தேவனை ஹேண்டில் பண்ற விதத்தை பாருங்க எவ்வளவு ஜென்டிலா ஹேண்டில் பண்றாரு. கேள்வி கேட்டு யோசிக்க வச்சு தாவீது சொல்றாரு இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எட்டாத உயர்ந்தா இருக்கின்றார். இப்ப பாரு இதெல்லாம் பார்த்திருக்கிறோமே சிருஷ்டிகர் ஒருத்தர் இல்லாம இதெல்லாம் செய்ய முடியுமா? இப்ப தேவன் ஒருத்தர் இல்லைன்னு சொல்றாங்களா அது நான் எப்படி இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாலும் பார்த்து தேவன் இல்லை மதிகெட்டவன் தன் இதயத்தில் சொல்ல முட்டான்னு சொல்லுது. சரி இந்த 3 நட்சத்திரங்களோட மகத்துவங்களை நம்ம பார்க்கும்போது துருவ சக்கர நட்சத்திரம் நடத்துவாயுன்னு கேட்கிறாரு. அது எப்படின்னு பார்த்தோம்? ஆர்பிட்டே கிடையாது. 4,42,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. இது அவ்வளவு ஸ்பீடா ஓடுறா ஒன்னோட ஒண்ணு மோதாது. இது யாருதான் நடத்துறா? தேவன் தான் நடத்துறார். இப்ப நம்மளை பார்த்து சொல்றார், என் மகனே மகளே உன்னுடைய சூழ்நிலைகள் எனக்கு தெரியலடா. ஊருக்கு நட்சத்திரம் அவ்வளவு ஸ்பீடா போய் ஒன்னோட ஒண்ணு மோதல உன்னுடைய சூழ்நிலையும் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது உனக்கு தெரியாதா? என்னுடைய கையை மிஞ்சி போயிடுமா அப்படின்னு நம்மளை பார்த்து ஒரு பாடம் சொல்ல இந்த ஒரு நட்சத்திரம். மிருகசீரிஷத்துக்குள்ள போனோம்னா இன்னைக்கு நம்ம சூழ்நிலைகள் அநேக கடினமான சூழ்நிலைகள் போயிட்டு தான் இருக்கிறோம். அதுல இருந்து வெளி வர்றது எவ்வளவு முயற்சி பண்ணுவோம், முடியாது. சோர்ந்து பஸ்ல ஃபோன் பண்ணுவோம், அதுலயும் கிடைக்காது. ஆனா அதுவும் தான் நடக்குது. கண்ட்ரோல் இடைக்கிற டைம் வரும்போதுதான் அவர் செய்வார் அவருடைய பிள்ளைகளுக்கு. என்ன புரிஞ்சுக்கலாம் இந்த நட்சத்திரம்
நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து அருமை நட்சத்திரம். இதுல என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த 250 நட்சத்திரத்த ஒரே டைரக்ஷன்ல கரெக்ட்டா கொண்டு போறாரு. இத உன்னால இணைச்சு கொண்டு போக முடியுமான்னு கேட்டார்ல, நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நான் அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? ஏது பண்ண போறேன்? என்ன செய்ய போறேன்? ஒண்ணுமே தெரியலையே! ஒரு கேள்வி தான். அவரு நம்மளை வழிநடத்தும். கரெக்ட்டா டைரக்ஷன் குடுப்பார். அவரு அதுக்கு மட்டும் வார்த்தைகளுக்கு மட்டும் செவி கொடுத்து நம்ம இருக்கணும். பிரியமானவர்களே, இதெல்லாம் பார்த்துட்டு தாவீது எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்களேன். தாவீது மட்டும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை. 3-4 வாசிக்கலாம். உமது விரல் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் நான் எம்மாத்திரம் நிற்கிறேன். பார்த்தோம் இவ்வளவு விஷயம் பார்த்தோமே. இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட மனசு எங்க இருக்கிறோம்? பூமி எங்க இருக்குன்னு கேட்கணும். அந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்துட்டு பூமி எந்த பாயிண்ட் இருக்குன்னா அந்த உச்சமா தான் இருக்கும். அதுக்குள்ள நம்ம வந்து இருக்கிறதுனா புரிஷ்வட்டமா சொல்ல முடியாது. இப்ப அதுக்கு என்ன சொல்ல? மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் நம்மள வந்து நம்மள கேர் பண்றாராம். அவன் எம்மாத்திரம் அவனுடைய வல்லமை இவ்வளவு பெருசா எம்மாத்திரம் சொல்றாரு. இப்ப யோபுல கூட வாசிக்கிறோம். யோபு 7ஆம் அதிகாரம் 17 மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் சோதனைக்கு ஒரு நிமிஷம் வருவான். அப்ப அவ்வளவு அக்கறை நம்ம மேல வச்சிருக்கிறார் பிரியமானவர்களே. இப்ப தேவன் நம்ம மேல எவ்வளவு ஆச்சரியமான அன்பை வச்சிருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சிருஷ்டிப்பு எவ்வளவு பிரம்மாண்டம் பாத்தீங்களா? உண்மையிலே இல்லையா? ஆனா 6ஆம் தொகுதியில ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவார். ஒரு பிரம்மாண்டமான சிருஷ்டிப்பை செலுத்திருக்கிறேன். ஆச்சரியம் தான். இதெல்லாம் விட பிரம்மாண்டமான சிருஷ்டிப்பு இருக்கு. அதை செஞ்சுட்டு சிருஷ்டிப்பு என்னது? புது சிருஷ்டி. அப்ப தேவனுடைய பார்வையில எவ்வளவு ஒரு ஆச்சரியமான பாருங்க. இவர் வந்து தேவன் வந்து இப்படி நம்மள ஒரு பிரம்மாண்டமான சிருஷ்டிப்பா புதிய சிருஷ்டிப்பா இருக்கு. புதிய சிருஷ்டியா நம்மள ரெடி பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அவர் வந்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து நம்ம மேல அன்பு கூர்ந்தான்னு சொல்லியிருக்கு. இதுக்காக தேவனுடைய அன்பை குறிச்சு நம்ம இதே போல 1 யோவான் 3:16 குமாரனுடைய அன்பையும் குறிச்சு இங்க சொல்லுது. அவர் எவ்வளவு அன்பா நம்ம மேல இருக்கிறார் அப்படின்றது. நம்ம ஆண்டவர் கூட சொல்றாரு. இந்த ஒரு காசுக்கு 2 அடைக்காலம் குழியை விக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் தலையுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலால் குழிகளை பார்க்கிறேன். நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் சொல்றார். பிரியமானவர்களே, இப்ப நம்ம எல்லாம் யாரு? ஒரு ரொம்ப விசேஷித்தவர்கள். அந்த மிருகங்களை சரி அந்த கிரகங்களை நட்சத்திரங்கள்லாம் பார்த்தோம். அதோட விசேஷித்தவர்கள்னா நம்ம முடியலன்னு முடி விழுந்தா கூட அவருக்கு தெரியாம நடத்தாரு. நம்ம எவ்வளவு க்ளோஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய சூழலாம் பார்க்கும்போது இருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? அவரு நடக்குதுன்னா அவர் தான் செய்யறாரு. இப்ப நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடிய ஒரே வசனம் நம்ம இடுக்கமான வழியில போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு வசனம் தான் ரோமர் 8:28 தான். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இன்னும் ஒரு விஷயத்துக்கு நம்ம தலைப்பு என்னது பார்த்தோம். நம்ம பார்த்ததுக்கும் இந்த இவ்வளவு நேரம் பார்த்தது வடதிசைக்கு என்ன சம்பந்தம்? அந்த கேள்விக்கு வரவே இல்லையா ஒருத்தருக்கு மைண்ட்ல? வடதிசை பேரை வச்சுட்டு எங்கெங்கோ போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இருக்கும். இப்ப அந்த பாயிண்ட்டுக்குள்ள வரப்போம். க்ளோஸ் நம்ம போகணும்னே ஒரு நட்சத்திரம் பார்த்தோம். அருமை நட்சத்திரம். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலேயும் மைய நட்சத்திரம் இதுதானா? அந்த அதுல வந்து அந்த நட்சத்திரம் எல்லாம் பார்த்தோம்ல. இதுல இதுல வந்து சென்ட்ரலா இருக்கிற ஒரே ஒரு நட்சத்திரம் பேர் என்னன்னா அல்சியோன் பேரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கமா? அல்சியோன் அப்படின்னு நட்சத்திரம் வந்து இந்த பிளீடஸ்ல இருக்கிற அதாவது பிளீடஸ்ல ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலேயும் சென்டரா இருக்கிற ஒரு நட்சத்திரம் எதுன்னு சொன்னா அந்த அல்சியோன் சொல்லுவோம்.
இது மைய நட்சத்திரம் சொல்லப்படும். அல்சியோன். இந்த ஒரு நட்சத்திரம் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலேயே சென்டரா இருக்கக்கூடிய நட்சத்திரம் கலர் வந்து ப்ளூ ஒயிட்டா. இந்த பிரபஞ்சத்துல இந்த நட்சத்திரத்துல இருக்கிற அந்த கலர் மாதிரி எந்த நட்சத்திரமும் கிடையாது. அவ்வளவு ஒரு பிரைட், அவ்வளவு ஒரு கலரா அது. அதனால இந்த அல்சியோன் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திரம். இது வந்து இதுக்குள்ள எத்தனை பூமியை வைக்கலாமா? 13 லட்சம் பூமியை வைக்கலாம்னா அப்ப அந்த எவ்வளவு பெருசு பாருங்களேன் இந்த அல்சியோன். சரி, இந்த பிரம்மத்தோட மைய நட்சத்திரம் எதுன்னு சொல்லுவோம்? அல்சியோன். இப்ப நம்ம இருக்கிற இந்த சூரிய குடும்பம் எங்க இருக்குன்னா, இங்க இருக்கு. சூரிய குடும்பம், சோலார் ஃபேமிலி. இந்த சூரிய குடும்பம் அப்படியே அந்த ஒரு மைய நட்சத்திரம் ஒரு தடவை சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம் ஆகும்னு நினைக்கிறோம்? ஒரு வித்தியாசமா சொல்லுங்க. எதையாச்சும் சொல்லுங்க. நம்முடைய சூரியன் இந்த அல்சியோனை ஒரு முறை சுற்றி வர எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம் எடுக்கும்? ம்? ஏதோ சொல்றீங்கன்னு தெரியுது. என்ன சொல்லுங்க தெரியல. பரவாயில்ல. 24,000 ஆண்டுகள் ஆகும். ஒரு தடவை சுற்றி வராது. ஒண்ணு கூட சுத்தி பார்க்காத பகுதியில இருக்காது. வாய்ப்பில்ல. ஒரு தடவை ரவுண்ட் அடிச்சு வர்றதுக்கு அப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசுன்ற புரிஞ்சுக்கலாம். ரொம்ப பெருசு. இந்த அல்சியோன் சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் சொன்னோம் இல்லையா? இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, பூமியில எது சென்டர் நம்ம பார்த்திருக்கிறோம்? இல்லையா? இதுல சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சாரா அந்த நுனி இருக்கு பாத்தீங்களா? நுனியில இருந்து கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணா இந்த பிளீடஸ் அதாவது அல்சியோன் வருமா? கரெக்டா அந்த அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு தேவை. இது வந்து கொடுக்குது இதை பார்க்கலாம். இப்ப சூரிய குடும்பத்துல பார்த்தோம்னா நம்ம சூரியனை சுற்றி தான் எல்லா கோள்களும் சுத்தி வருதுன்னு பார்த்தோம். இதுல நம்ம பூமியும் இங்க இருக்கு. அப்படியே ஆர்பிட்ல சுத்தி வருது. அதே போல இந்த மைய நட்சத்திரம் இருக்கு. இது அல்சியோன். நல்ல பிரைட்டா லைட் இருக்கு. இந்த அல்சியோன் சுற்றி கோடி கோடியான நட்சத்திரங்கள் எல்லாமே மொத்தமா ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கான். எதை சுத்தி? இந்த அல்சியோனை சுத்தி தான் எல்லா ஒட்டுமொத்த பிரபஞ்சமே அதை சுத்திட்டு இருக்கிறான். அல்சியோன் முழு பிரபஞ்சத்துக்குமே எங்க இருக்கு? சென்டர்ல இருக்கு. பூமிக்கு எங்க இருக்கு? என்ன திசையில இருக்கு? பூமியில இருந்து எங்க இருந்தான்? அது உள்ள இருக்கிற அல்சியோன் எங்க இருக்குன்னா வட திசை. பூமியில இருந்து என்ன டைரக்ஷன்? வட திசையில இருக்கான். இப்ப என்ன சொல்ல புரியுதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? 7ஆம் தூதர் சொல்றாரு, ரீப்ரிண்ட் நம்பர் 5710னா இந்த அல்சியோன் நட்சத்திரம் தான் ரெசிடென்ஸ் ஆஃப் ஜெகோவா. அது அனுமானிக்கிறார். இன்னொரு இடத்துல 653 பேஜ் நம்பர் அதுல வந்து ப்ராபபிள் சீட் ஆஃப் டிவைன் எம்பரர். தேவன் இருக்கக்கூடிய இந்த அல்சியோன் தான், இந்த மைய நட்சத்திரம் தான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றாரு. இங்க இருந்துதான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வட்டமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. எனவே இந்த பூமிக்கு வட திசையில என்ன இருக்கு? அல்சியோன், அதாவது தேவனுடைய வாசஸ்தலம். இப்ப உங்களுக்கு தெரியுத மேக்னெட் ஏன் வடபக்கம் திரும்புதுன்ட்டு சொல்லலாம். நம்முடைய இதுவாகத்தான் இருக்கணும். எல்லாத்தையும் இருக்கணும். உத்தரமண்டலம் என்னது? ஆங்கிலத்துல நார்த்துன்னு இருக்கும். அப்ப அவரு வடக்கை வெட்ட வெளியே அங்க வந்து ஆறு அப்படியே வடக்கை ஆற்றி இங்க இருந்து அப்படியே வடக்குல இருந்து எல்லா பகுதியும் பூமியை அந்த ரங்கத்திலே தொங்க வைக்கிறார்கள்.
எல்லாம் வந்து இயற்கையிலிருந்தும் இயற்கையிலிருந்தும் வர இயற்கையிலிருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி ஒருவனை தாழ்த்தி உயர்த்துகிறார் சொல்லி ஆதார வசனம் பார்த்தோம். இன்னும் உயர்த்துதலுக்குள்ள வரல. வடதிசைன்னு என்ன கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வசனத்துக்கூட பொருளுக்குள்ள வரல இன்னும். வடதிசைக்கும் நமக்கும் என்ன தொடர்பு? என்ன தொடர்பு இருக்கு? பிரியமானவர்களே, நம்ம எல்லாம் வந்து ஒரு பரம அழைப்புக்கு கொண்டு வந்து நல்ல இடத்துக்கு போறாரு. நம்ம கிறிஸ்துவோட சேர்ந்து 1000 வருடங்களாக உலகை நியாயந்திருக்குன்னு சொல்லி நம்ம வந்து அதுக்காக கூப்பிட்டு அதுக்கே உண்டான வழியாட்களை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. அதுல கிறிஸ்துவோட சேர்ந்து சபையும் உலகத்தை நியாயந்திருக்கிறாங்க இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வகுப்பாருக்கு ஒரு விசேஷ தன்மை கொடுக்கிறாராம். அது என்னன்னா, இவர்கள் வானம், பூமி மற்றும் எல்லா ஸ்தலங்களிலும் உள்ள எல்லா வகுப்பாரை காட்டிலும் வானத்துல பார்க்க நிறைய எல்லா துறைத்தனங்கள் நிறைய லிஸ்ட் இது எல்லாத்தையும் மிக சிறப்பானவர்களை பெற்றுக் கொள்வார்கள். தூதர்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டு தெய்வீக சுபாவத்தை பெற்றுக் கொள்வார்கள். இதைத்தான் நம்ம வசனம் வாசிக்கிறோம். ரொம்ப 2 மகிமையும் கனத்தையும் அடையாமை நம்மளுக்கு கொடுக்கிறான்னு சொல்லியிருக்கு. 2 பேதுரு 1:4 கூட என்ன சொல்லுது? திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு வாக்கு தத்தங்களே நம்மளுக்காக கொடுத்திருக்கிறார். அது திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளன்னு சொல்லிட்டு தான். அடுத்த ஒரு வசனம் பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இப்ப இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆயிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவருக்கு ஒப்பா இருப்போம். அப்ப எவ்வளவு ஒரு திவ்ய சுபாவத்துல நம்மளை கொண்டு போறதுக்காக நம்ம பண்ணியிருக்கிறாரு. இந்த ஸ்தானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இதுக்கு முன்பாக நாம இருக்கக்கூடிய இந்த சரீரம் அழிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இதைத்தான் வசனம் பார்த்தோம். 1 Corinthians 15, 40, 43 அழிப்பது பலவீனம் உள்ளதா விதைக்கப்படும், மகிமையுள்ளதா எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதா விதைக்கப்படும், பலம் உள்ளதா எழுந்திருக்கிறோம். அப்ப இந்த சரீரம், இந்த மாம்சம் அழிக்கப்பட வேண்டும். அப்பதான் அவ்வளவு பெரிய இவர்கள் யாரு யாரை பத்தி நீங்க பேசுறது? நம்மன்னு சொல்ல ஏன் தூரமா அப்ப நம்மளுக்கு ஒரு சொல்றாரு பாருங்க அப்படின்னு. இப்ப நம்ம வந்து அந்த சரீரம் அழிக்கப்பட்டு தேவன் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்ட் நம்ம ஓடி முடிச்சிட்டோம்னா நாமளும் அந்த உயர்த்தப்பட்டு மகிமைப்படுத்தும் போடும்போது நம்முடைய இருப்பிடத்தை பற்றியும் சொல்லப்படும்ல. அந்த இருப்பிடம் தேவனுடைய இருப்பிடத்தை பற்றி என்ன சொல்லுச்சு? அது மகாராஜாவின் நேரம் சொல்லும் போது நம்முடைய இருப்பிடத்தை பற்றி என்ன சொல்லும் அப்படின்னா, வடதிசையில யார் இருக்கா? தேவன் இருக்கக்கூடிய இடம் பார்த்தோம். அங்கதான் மகிமையடைந்த கர்த்தருக்கு இடமும் பார்க்கிறோம். மகிமையடைந்த சபை வகுப்பாரும் அங்கதான் இருக்க போறாங்க. அப்ப வடதிசை யாரோட இடம்? நம்ம இடம். ஆண்டவர் சொன்னது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனம் உட்கார்ந்தது போல எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனம் உட்காரும்படி அருள் செய்வனார். இதுதான் சொல்லுது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்க வீடு என்ன இருக்கு? சகோதரர் அண்ணன் வடதிசை இல்லையா? வடதிசையில நம்ம மகிமையடைந்த கர்த்தர் இருக்கக்கூடிய இடம், இருக்கிற இடம், நாமும் இருக்க போகிற இடம் அது. அப்ப யாராச்சும் உங்க வீடு எங்க இருக்குன்னா என்ன சொல்ல நம்மளுக்குள்ள சொன்ன கார் வந்து இடிக்க போச்சு, நல்ல வேலை இல்லாட்டி பரலோகம் கேட்கிறார். கொல்லம் போக முழுங்கல அவங்க பாருங்க, இடிச்சிருந்தா பரலோகம் போயிடலாம், நல்ல வேலை இல்லைன்னா பரலோகம் போய் சேர்ந்துருப்பா அப்படின்றாங்க. பெரிய பாருங்க, நம்முடைய சிந்தனை அப்படி இல்ல. எல்லாத்தையும் துணிஞ்ச நம்ம நீதி நிமித்தம் உண்மை நோக்கி இந்த பலியின் சமயத்துல நம்ம ஆத்துல அழிக்கப்பட்டு சந்தோஷமா ஒப்பு கொடுத்து அனுதினம் நம்ம சாகுறேன்னு சொல்றாரு. புரியுறவர்களே, என்னதான் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா நம்ம கொடுக்க போற இடம்? சாத்தான்
தன்னுடைய கர்வத்தினாலும் பெருமையினாலும் எடுத்துக்கொள்ள நினைத்த இடம் இது. சாத்தான் தேவனுடைய ஸ்தலத்தெல்லாம் பார்த்திருப்பாரா இல்லையா? ஒரு வளம் மகிமையெல்லாம் பார்த்திருப்பாரு. இப்படிப்பட்ட மகிமை எனக்கு இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிதான் பெருமை கொண்டுட்டா, கர்வம் வந்துச்சா. அதுதான் என்னது, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பர்வத்தில் வீற்றிருப்பேன் சொன்னார். எங்க? வடபுறத்தில் இருப்பார். அவர் நினைச்ச அந்த நினைச்ச அபகரிக்க தலையும் சரீரமா இருக்கிற சேர்ந்த கிறிஸ்துவுக்கு நமக்கு பரிசாக கொடுக்கிறார். அப்ப அந்த சாத்தான் எடுத்துக்கொள்ள நினைச்ச இடத்தை நம்மளுக்கு கிஃப்டாவே கொடுக்கிறார். இந்த மகிமையான மேன்மையான ஸ்தானத்திற்கு நம்மளை தேவன் அழைச்சிருக்கிறார். இப்ப நாமளும் கர்த்தரை போலவே மரணம் பரிந்து கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் அந்த இடத்த நம்ம கொண்டு போகணும். இதுக்காக நம்மளை கூப்பிட்டு நாம் உடன்படிக்கை செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அப்பா, எனக்கு அந்த இடத்த நான் உடன்படிக்கை என்னன்னா, என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்கள் யாரெல்லாம் பலியினால் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களை பார்த்தா சொந்தம் கொண்டாடுறாரு, என்னுடைய பரிசுத்தவான்ன்றாரு. அப்ப நம்ம உடன்படிக்கை பண்ணப்பயே நம்ம சொந்தம் கொண்டாடுறாரு. அப்ப நம்ம செய்து கொண்ட அர்ப்பணிப்பெல்லாம் நம்ம அர்ப்பணிச்சிருக்கிறோம். நம்முடைய சித்தம் நம்ம என்ன அர்ப்பணிச்சோம், எப்ப அர்ப்பணிச்சோம், இதெல்லாம் நம்ம கான்சியஸா இருந்துகிட்டே இருக்கும் போதுதான், அனுதினமும் செய்து கொண்ட அர்ப்பணிப்புல நம்ம நிறைவேற்றி போய்கிட்டே இருக்கும் போதுதான் இந்த இடத்துக்கு போய் சேர முடியும். பிரியமானவர்களே, இந்த இடத்துக்கு போய் சேரணும், நம்முடைய வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னா தற்போது பரீட்சையின் அனுபவங்கள் ரொம்ப அவசியம். ஜெனிக்கப்பட்ட அனைவருமே சபையாகும்படிக்கு அழைக்கப்பட்டாங்க. ஆனாலும் சபை முடிஞ்சு முதலாம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் யாரு எந்த கேட்டேன்னு சொல்ல முடியாது. அதனால நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ மரண பரியந்தமும் செய்து கொண்ட அர்ப்பணிப்புல உண்மையாயிரு அப்படின்றார். அப்போ உனக்கு இடத்தை கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, அப்ப இன்னைக்கு நாம கடந்து போகக்கூடிய அந்த உபத்திரங்கள், பாடுகள், கஷ்டங்கள்லாம் நம்மளுக்கு அவசியம் இல்லையா? அவசியம். சொல்லியிருக்கு. யாரும் வாசிக்க முடியுதா? சின்னதா இருக்கா? வாசிக்கலாம். பங்குள்ளவர்களாகவும் அவருடைய மக்களை தனம் அழியாமை பங்குள்ளவர்களாகும்படியாகவும் புது சிருஷ்டியை தீர்மானித்த போது ஒவ்வொரு நாட்டிலும் எவ்வளவு பெரிய ஸ்நானத்துக்காக சிருஷ்டிக்கப்பட்டு அதற்கு ஒதுக்கப்படுவதை விட அதுக்கு மாறாக இந்த புதிய சிருஷ்டியின் அங்கத்தினர்களாக யாரெல்லாம் நியமிக்கப்படுகிறார்களோ அவர்கள் முதலாவது சோதனைக்குட்படுத்தப்பட வேண்டும். மாத்திரமல்ல, இவ்வளவு பெரிய ஸ்நானமாகிய சிருஷ்டியின் திவ்ய சுபாவத்திற்கு உயர்த்தப்படுவதற்கு முன்னர் அவர்கள் தங்கள் விசுவாசத்தை தங்கள் சிருஷ்டிகருக்கும் அவருடைய நீதியுள்ள அரசாட்சியின் கோட்பாடுகளுக்கும் நிரூபிக்காட்ட வேண்டும் என்று திட்டம் பண்ணினார். அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இது செய்து கொண்ட அர்ப்பணிப்புல உண்மை நிரூபிச்சு காக்கக்கூடிய ஒரு பரீட்சைகள் அனுமதிக்கப்படுது. அப்ப இந்த பரீட்சைகள் கடுமையானதா இருக்கலாம், சில பேருக்கு லேசா இருக்கலாம், சில பேருக்கு ஆனா இது எல்லாத்துலயும் எல்லாமே இதை அனுமதிக்கிறது யாருன்னா தேவன் தான் அனுமதிக்கிறாரு. அந்த சூழ்நிலைகளும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. காரணம் அவர் தான் அனுமதிக்கிறாரு. அந்த கண்ட்ரோல் என்ன சொல்றாருன்னா, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ராஜ்யம் அவர்களுடைய நம்மளுக்கு எப்ப நீதி நிமித்தம் நம்ம துன்பப்பட்டால் நம்ம என்ன பண்ணோம், பாக்கியவான்கள். செய்யாத ஒன்ன செஞ்சேன்னு சொல்லி குற்றப்படுத்தினா நம்ம யாரு, பாக்கியவான்கள். இப்படி நம்ம நிறைய லிஸ்ட் போட்டுக்கலாம். அது அவரோடு கூட பாடுகளை செய்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். பிரியமானவர்களே, அப்ப உயர்த்தப்படுதல்ன்றது என்னன்னு பார்த்துட்டோம். 10வது வசனத்தை பார்த்து முடிக்கலாம். கிழக்கிலும் மேற்கிலும் கிழக்கும் மேற்கில் தெற்கிலிருந்து உயர்த்தப்படுதல் வராது. எங்க இருந்துதான் வரும், வடக்கில் இருந்தா வரும். அப்ப சர்வ உள்ள பிதாவாய் தேவனால மட்டும்தான் நம்மள அவ்வளவு பெரிய ஸ்தானத்தை உயர்த்து கொண்டு போக முடியும். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா,
நம்ம முழுசா அவருக்குன்னு ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அது செய்து கொண்ட அர்ப்பணிப்புல மரண பரியந்தம் உண்மையா இருக்கும்போது நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்ண அந்த வீடு நிச்சயமா நிகழும் என்பது பிரியமானவர்களே, கேட்ட சத்தியத்துக்கு நம்ம தேவன் தாமே நம் யாவருக்கும் கிருபை செய்து பலப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென்.